வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மலர்கள் 2 வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம், அப்புறம் இன்னொன்று ஒயிட் செஸ்னட். இப்போது நான் தெளித்தல் முறையை பற்றி உங்களுக்கு ஒரு 2-3 வாரமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எதனால் தெளித்தல் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பேட்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 38 மலர்களுமே வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய், அதாவது ஒரு அந்த அந்த மருந்தோட ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் 38 மலர்களையும் நம்ம ஒட்டுக்காக சாப்பிட முடியாது, கூடவும் கூடாது. ஏன்னா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் 38மே பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 38ஐயும் ஒரே சமயத்தில் வந்து ஒருத்தர் உட்கொண்டு பார்த்துருக்காரு. அதாவது ஒரு பைத்தியம் ஆகிற நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கூட வந்து எங்கள் இதில் புக்கில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே அந்த அதிர்வலைகள் சம்மந்தப்பட்டது, மனநிலைகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மனநிலை வந்து நீங்கள் 38 விதமான மனநிலைகள் தானே. அப்போ நம்ம அதை ஒரு 7-8ங்கிறதையே நம்ம அதிகம் சொல்லி தான் இப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். 7-8 எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அதிர்வலை வந்து நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளால் உணர முடியாது. அப்போது அதோடு நம்மளால் போராடிட்டே இருக்க வேணுமா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ரெமெடிஸ் கம்மி பண்ணிவிட்டு, உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் எடுக்கணுன்னாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் நினச்ச அந்த விஷயம் வந்து உடனடியாக நீங்கள் அச்சீவ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரது. 7-8 எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா சக்ரா ரெமெடிஸ் அப்படின்லாம் வந்து நிறையா சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரிசல்ட் எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. பட் எங்கள் தளத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கிளாஸ் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆரம்பத்திலே இருந்தது, அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. பட் இப்போ நாங்களே காம்பினேஷன்ஸ் வேண்டான்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் சிங்கிளுக்கு வந்திருக்கோம், சிங்கிள் இல்லை டபுளுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போது நம்ம காம்பினேஷன் போனால் அதையே பிடிச்சிக்கிட்டு திரும்பியும் ஒரு 7-8 அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் காம்பினேஷன்ஸ்க்கு போனீங்கன்னா. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஏன் 38 நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மனநிலைகளும் வந்து நம்மளுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் நம்மளுக்கு உருவாகும். ஸோ அது நம்மள உடம்புல ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதோட தாக்குதலை வந்து நாம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதுக்காக சேமித்து வைக்கிறோம் ஒரு விஷயம் வந்து, ஒரு பணம் எதுக்காக சேமிக்கிறோம்? ஒரு அவசரத்துக்காக எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தானே. பேங்க்கில் போட்டு வைக்கிறோம், இல்லை நம்மளுக்காக ஏதோ ஒரு நகையாக வாங்கி வைக்கிறோம், இல்லை இடமோ. எதனால் நம்ம வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான தேவை இருக்கும் போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே. அந்த மாதிரி தான் இதுவும். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மலர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ஃபுல் எனர்ஜியை நீங்கள் அந்த 38லேருந்து இருக்கிற அந்த எனர்ஜியும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களை அது பாதுகாக்கும். மலர் மருத்துவத்துக்கு வந்தாலே நீங்கள் பாதுகாப்பு வளையத்துக்கு வந்துடுறீங்க. ஆனால் அந்த 38 இருக்கும்போது அது வேறு மாதிரி வேலை செய்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இம்பேஷன்ஸ் ஆரம்பிக்கிறோன்னா 3 நாளைக்கு அந்த மலரை வந்து வீடு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியோ, இல்லை தெளிச்சோ, இல்லை மாஃப் பண்ணும்போது நம்ம அதில் போட்டோ, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அந்த அலைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிடணும். அது வந்து ஒரு 2 நேரம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் மேலே நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் ஒரு தடவையாவது, இப்போ நாங்கள் வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் நாங்கள் வீட்டில் இருக்கிறதில்ல அப்படின்னா, ஒரு முறையாவது வீட்டில் வந்து அந்த மூளைக்கு தான் வந்து அந்த தேவையற்ற அந்த எனர்ஜிகள் வந்து தேங்கி இருக்குமா. ஸோ அது மாதிரி நீங்கள் தெளிக்கும்போது பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். இது நான் வந்து விளக்கமாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துக்கங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, டெலகிராமில் இருக்கிறவங்க என்னோடய டெலகிராம் இதே நம்பர் தான், இப்போ கொடுத்துருக்குற நம்பர் தான்.
8012044543 இந்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து டெலகிராமில் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். அதில் இல்லை எனக்கு டெலகிராம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுற அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சது. இந்த முறைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த 38 மலர்களுமே உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் இந்த முறை வந்து நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கும். ஸோ யார் யார் இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 20 பேராவது இருந்தால் தான் இந்த முறை வந்து செய்யணும் அப்படிங்கிறதும் நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் அதை சேரதை பொறுத்து தான் நான் இந்த முடிவுக்கு வரணும். ஸோ அது நீங்கள் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது நான் பண்ணலாமா வேணாமாங்கிறதுக்கு எனக்கு ஒரு விடை கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி மலர்களுக்குள்ளே போகலாம். ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கூட வந்து நீங்கள் எல்லாருமே அடிக்கடி நான் ஸ்டார் ஆஃப் பெத்தலம்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மலர் கூட கொஞ்சம் பரிச்சயமாக கூட இருந்திருக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்னா என்னென்னா வந்து ஷாக் ஃப்ளவர். பேரதிர்ச்சி வருது இல்லையா? பேரதிர்ச்சி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஷாக் ஏற்படுது இல்லை? அந்த மாதிரி ஷாக் அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் ஒர்க் பண்ணுது. டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் அந்த குரூப்பில் வந்து இது இருக்குது. அதிர்ச்சியிலிருந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரும். அதாவது சுகம் அளிக்கும் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுதலின் மலர், மீட்பரின் மலர், த கம்ஃபர்ட் ஃப்ளவர். இது வந்து இயேசு கிறிஸ்துவோட மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து அந்த சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அவருக்கு திரும்பியும் உயிர் வந்தது. அந்த உயிர் வரத்துக்கு காரணமாக இருந்த மலர் அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. த கம்ஃபர்ட் ஃப்ளவர், ஒருங்கிணைத்தலின் மலர், த பேலன்ஸ் ஃப்ளவர், சமநிலையின் மலர், ரீஅவேக்கனிங் ஃப்ளவர், மறுபிறப்பின் மலர், சுகம் தரும் மலர், விழிப்புணர்வின் மலர், விழிப்பின் மலர், உயிர் தெளிதலின் மலர், சுதந்திரத்தின் மலர், சாந்தத்தின் மலர், சகோதரத்தின் மலர், வெளிச்சத்தின் மலர், ஒளியின் மலர், வழியின் மலர். சிச்சுவேஷனல் ரெமெடியாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ ரெமெடியில் வந்து கடைசி மலர் இதுதான். ரெஸ்கியூ ரெமெடியில் வந்து இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ராக் ரோஸ், செரி ப்ளம், அப்புறம் இது கடைசியாக ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். இந்த 5 தான் டாக்டர் பேட்ச் அவர்கள் இருக்கும்போதே ஒரு காம்பினேஷனாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட ரெஸ்கியூ ரெமெடியில் இருக்கிற அந்த இதுவும் நிறைவாக ஆகுது. இது ஏன் ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். உண்மையாகவே இது ஒரு ஸ்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டார் இதை எடுக்கும்போது வந்து நம்ம ஒரு ஸ்டாராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய மலராக தான் இருக்கும் இது. ஆனால் சரியான தெளிவான ஒரு வடிவத்தை, கிளியர் ஜாமெண்ட்ரி அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குமா இந்த மலர். அருங்கோணத்தை கொண்டிருக்கிறது. வெளிச்சமான ஒரு மலர் இது. வெள்ளை நிறமான மலர். இது வந்து 6 இதழ்கள் கொண்டது. இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஆடிக்கிட்டே இருக்குமா இதோட இலைகள். வெளியே பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாகவும் உள்ளே வந்து பச்சை நிறமாகவும் இருக்கக்கூடியது. இதழ்களை பார்க்கும்போதே வந்து அப்படியே வெளிச்சமாக இருக்குமா அந்த இடமே வந்து அந்த வெளிச்சமாக இருக்குமா அந்த மலரை பார்க்கும்போது. காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு தான் இது பூக்குது. ஆனால் அந்த பூக்கும்போது ஒரு நொடியில் பூத்துடுமா இந்த மலர். ஆனால் 3 வாரம் வரை இது வந்து அப்படியே இருக்குமா. இந்த மலர் வந்து இந்த செடியில் அப்படியே இருக்குமா. அதுக்கப்புறம் தான் கீழே விழுகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடி மட்டும் பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த பூண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இனத்தை சார்ந்தது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். இந்த ஒரு செடியை மட்டும்தான் வந்து உணவுக்கு பயன்படுத்துகிற ஒரு செடியை தான் வந்து டாக்டர் பேட்ச் இதில் பயன்படுத்தியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி உணவுக்கு பயன்படுத்துகிற ஒரு செடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த கட்டமைப்பிலிருந்து கூட இந்த மலர் வந்து உடச்சி இந்த மலர் அவருக்கு கிடச்சிருக்கு.
பாலஸ்தீனியா, அப்புறம் சிரியா, ஜெருசலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இது வந்திருக்கு. ஒரு முட்டை மாதிரி இருக்குமா இந்த மலர். இந்த பூக்களில் வந்தும் இந்த பூக்களிலும் சரி அந்த செடிகளிலும் சரி ஒரு விதமான விஷத்தன்மை வந்து இருக்குமா. இதை எதுக்குன்னு இது பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் இதை தவிர்க்க முடியாமல் தான் இந்த மலரை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மகரந்தம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமுடையதாக இருக்கும். வைல்ட் ஆனியன், வைல்ட் கார்லிக் வகையை சேர்ந்தது இந்த ஒரு மலர். விழிப்புணர்வை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மலர் இது. 38 மலர்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலருமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பிரகாசமாக்கிட்டு இருக்குது. 38மே 3 விதமான மலர்களை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் பயன்படுத்தியது வந்து, அதாவது நான் முதலே சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு டவுனாக ஈக்குவலாக அதிகமாக இருக்கிற மலர்களை வந்து அவர் தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து அதிர்வலைகள் அதிகமாக, மனிதனை விட அதிர்வலைகள் வந்து அதிகமாக இருக்கிற மலர்களை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. குறைந்த அதிர்வலை உள்ள மலரையும் உணவுக்கான மலர்களையும் வந்து அவர் பயன்படுத்தலை. ஆனால் இதில் வந்து அதை உடச்சி ஸ்டார் ஆஃப் பத்தலமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. நாம் வந்து இந்த மலரோட அந்த வடிவத்தை பார்க்கும்போது வடிவமற்றவர்களாகவும் அதோட நிறத்தை பார்க்கும்போது நிறமற்றவங்களாகவும் நாம் வந்து ஆயிடுவோமா. பிரபஞ்சத்தில் இருக்கிறது வந்து 2 தான். ஒன்று வந்து ஆற்றல், இன்னொன்று வந்து ஆற்றல் வடிவம் பெற்ற பொருட்கள். உடல் வந்து 3 வகையில் வந்து இயங்குது. ஆற்றல், அதிர்வெண், அதாவது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த 3லேயும் தான் வந்து நம்மளோட உடல் வந்து இயங்கிட்டுருக்கு. மனம் பார்த்திங்கன்னா ஆற்றலால் இயங்கிட்டுருக்கு. அதனால தான் மனசில் வந்து சலனம் ஏற்படுகும் போது அந்த அதிர்வாகுது. அந்த அதிர்வை வந்து வெளிப்படுத்துறது தான் அந்த அதிர்வெண், அதாவது வைப்ரேஷன். பல்வேறு விதமான குணமற்ற தன்மை, உணர்ச்சிகள் மற்றும் குணத்தன்மை, இந்த உணர்வுகள் மூலியமாக தான் வந்து நம்ம உடம்பு வந்து இயங்கிட்டுருக்கு. விழிப்புணர்வு பெற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கனவுகள் கூட வராதான். மனம் வந்து எப்பயுமே பேதலிக்காது அந்த மாதிரி நபர்களுக்கு. ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது, அதாவது தருமான்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 விதமான நிகழ்வுகள் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது நம்மளுக்கு நடக்குது. நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து திரும்ப திரும்ப அதே நிகழ்வு வந்து மனதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஆயிட்டது அப்படின்ற அந்த எண்ணமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சுயநிலையை வந்து நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அதாவது மெமரி லாஸ் அப்படிங்கிறதையும் அங்கே அந்த அதிர்ச்சி ஏற்படும் போது அங்கே நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு ஞாபகம் இல்லாத நிலையில் நிறையா இப்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிர்ச்சி ஏற்படும் போது நடக்குது இல்லையா. ஆனால் நம்மளுக்கு ஞாபகமே இல்லாத நிலையில் கூட வந்து ஒரு சில அதிர்ச்சிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த மனசுக்குள்ளேயும் அந்த உடம்புலையும் வந்து அதிர்ச்சிகள் பதிவாக இருக்குமா. நம்மளுக்கு நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுமே பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கும். ஆனால் நாம் வந்து நடக்கிற நிகழ்வுகளை வந்து அப்படியே விடுறது கிடையாது. அதை நினச்சிக்கிட்டே அந்த ஷாக் அப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை வந்து நம்ம நினைவில் கொண்டு வராமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா தவறான குணத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள குற்றம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நாம் தான் அந்த மாதிரி நிகழ்வுகளை, அதாவது இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து குற்றம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க குற்றத்தை நம்ம பார்க்குறோனாலே நாம்ளும் அதாவது அந்த குற்றவாளியாக தான் நம்ம இருப்போம்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சத்தம் போடுறாரு, அது வந்து அவரோட தன்மை. ஆனால் நாம் மெதுவாக சொல்லலாம் இல்லையா. பட் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே ஃப்ரீக்குவென்சியில் நம்ம பதில் சொல்வோம். அப்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் அந்த தன்மையும் நம்மக்கிட்டையும் இருக்குது. அதனால தான் அது வெளியில் வருது. இப்போ அவர் சத்தம் போட்டால் நம்மளுக்கு அந்த கோபம் இல்லை, நம்மளுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அமைதியாக தான் பதில் சொல்வோம். ஆனால் அந்த தன்மை எங்கிட்ட இருக்கிறதுனால தான் நானும் திரும்பியும் அவங்களுக்கு சத்தம் போட்டு அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறேன். இப்போது நம்மளோட மனசை வச்சுக்கிட்டு நம்மளால் மனசு இருக்கும்போது அந்த மனசில் அமைதியை கொண்டு வர முடியாது. ஆனால் மலரை கொண்டு,
அதாவது மலரை எடுக்கும்போது என்ன ஆகுது, மனமற்ற நிலைக்கு நம்ம ஆகிறோம். அதாவது மனசை விட்டுடுறோம். மனம் வந்து ஒரு பேதம் இல்லாத, ஒரு களங்கம் இல்லாத நிலையை வந்து இந்த மலர்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதனால் நம்மளால் அமைதியாகவும் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைதி கொள்ள செய்யும் இந்த மலர். மலர்கள் வந்து இந்த மனதை வந்து சமநிலைப்படுத்துது அப்படிங்கிறத வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து உள்ளுணர்வாக தான் அவருக்கு வந்து இதை அறிவிச்சிருக்கு. இந்த மலர்கள் வந்து அறிவிச்சிருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மாற்றங்களும் நாம் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அதை ஏற்றுக்கங்க அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஒரு உணர்ச்சியை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும்போது தான் அது வந்து நோயாக நம்ம உடம்புல பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. தன்னை தெரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மலர் மருந்துகளோட நுட்பங்களை வந்து சொல்ல முடியும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. இல்லைன்னா அது வியாபாரமாக ஆகிடும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஆன்மா வந்து அழிவில்லாதது அப்படிங்கிறதையும், மனம் வந்து ஆன்மாவோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறதையும், உடல் வந்து அழிவுக்கு எப்பயுமே நம்ம உடல் வந்து அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளாததுனால தான் வந்து நம்மளுக்கு இந்த அதிர்ச்சி வந்து ஏற்படுது. அதிர்ச்சி வந்து 3 இருக்குது. ஒன்று 3 விதமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நாம் ஏற்படுத்திக்கிறது, மற்றவங்களால் எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை வெளியே தெரியாமல் நான் கொள்வது, அதாவது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. இது ரொம்பவுமே பாதுகாப்பற்றது அப்படின்னும் அந்த 3வது தான். அதாவது நம்மளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியை வந்து நம்ம வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப பாதுகாப்பற்றது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு கதையாக இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கோங்க குழந்தைக்கு. அப்போ திடீர்னு என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து கணவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு தகவல் வருது. அப்போ அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி அப்படியே அந்த செய்தியை கேட்டுட்டு டக்குன்னு கீழே உட்கார்ந்தவ, அதுக்கப்புறம் அவள் பேசவும் இல்லை, அழுகவும் இல்லை, அது வெறிச்ச ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்தீங்களா. எதுவுமே அவங்களால எந்த ஒரு அசைவுமே இல்லை அந்த உடம்புல, அப்படியே உட்கார்ந்தது அப்படியே இருக்காங்க 2 நாளாக. அப்போது அந்த அதிர்ச்சியை நம்ம அப்படியே விட்டால் அவங்க பைத்தியமாக கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு, அந்த காலத்து பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிர்ச்சி ஏற்படும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அவளோட குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து அழுதுகிட்டே இருக்குது அந்த பாலுக்காக. 2 நாள் அவங்களும் கவனிக்கல அந்த குழந்தைய. ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த பெரியவங்க, அந்த வயசானவங்க வந்து தூக்கிட்டு வந்து அவள் மடி மேலே கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. அப்போது அந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த குழந்தையோட அழுக சத்தம் வந்து அவங்கள அந்த அதிர்ச்சியிலேருந்து மீட்டு கூட்டிகிட்டு வருது. அதாவது இந்த நிகழ்ச்சனத்துக்கு அவளை கூட்டிகிட்டு வருது, என்ன நடந்திருக்குன்றத அவளை உணர வைக்குது. அந்த நிலையை அந்த குழந்தை வந்து அவளுக்கு எப்படி ஒரு நிலையை வந்து அந்த நிகழ்நிலைக்கு கொண்டு வந்தது, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அந்த நொடிக்கு கொண்டு வரக்கூடியது தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்கம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரெமெடி. ஏன்னா அதிர்ச்சி வந்து நம்மளுக்கு எப்போ வரும், யாரால் வரும் அப்படின்னு எதையுமே நம்ம கணிக்க முடியாது இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு சுட தண்ணியோ இல்லை ஒரு எண்ணெயோ கொட்டிடுச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு அதிர்ச்சி தானே ஆகிறோம். அப்போது அந்த மாதிரி நிகழ்ச்சியின் போது நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்கம், அதாவது மீட்பரின் மலர். இதை இன்னொன்றும் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்கிறேன். அது எனக்கு வந்து இந்த எல்லா மலர்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒயின் எடுத்துகிட்டு இதை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய அடிப்படை தேவை வந்து என்னோடய அடிப்படை தேவை என்னவாக இருக்கும்? காற்று, நீர், அப்புறம் உணவு. இது வந்து கிடைக்காத போது வந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் கூட அதிர்ச்சி தான். இப்போ உணவு இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு ஒருத்தருக்கு உணவு இல்லை, ஐயோ என்ன உணவு இல்லையா, எனக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லையான்னும் போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலை தான் இது. நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து நோய்கள் நிறைய இருக்குது, மிகப்பெரிய நோய்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மிகப்பெரிய நோய்கள் இருக்குன்னா நம்ம போகிற பாதை கரெக்ட் இல்லை அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. அதே மாதிரி பிரபஞ்சமும் நம்மளுக்கு அதை தான் அறிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வெர்வைன், ஒயின், வில்லோ, ஹாலி, பீச் இவங்க வந்து தனக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்து மற்றவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும், இவங்களை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இந்த தன்மை இருக்கிற மலர்கள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. யார் ஒருத்தர் வந்து தன்னோட பிரச்சனைக்கு வந்து மற்றவங்களை குற்றம் சொல்லாமல் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறானோ அவன் வந்து ஆன்மீக பாதையில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸில் போட்டிருக்காங்க. யதார்த்த நிலையில் இருக்கக்கூடியவன் வந்து அந்த ஓல்டு பேட்டர்னெல்லாம் பிரேக் பண்ணக்கூடியவன். யதார்த்த நிலையில் இருக்கக்கூடியவன் வந்து ஓல்டு பேட்டர்ன்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடியவனாகவும் இருப்பான். இவன் தான் வந்து பிரபஞ்சத்தோட ஒன்றிய நிலையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது வந்து அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தை வந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அது எடுக்கிறாங்க இல்லையா, பிரிக்கிறாங்க, அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒரு குழந்தைக்கு ஏற்படுற முதல் அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ராக்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற சூழலால், அதாவது வெளியில் ஏற்படுற ஒரு நிகழ்வால் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். இதை ராக்ரோஸ் வந்து புற சூழலினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ராக்ரோஸு. பேர் அதிர்ச்சியில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் டைப்பில் வருவாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து நம்மளோட மொத்த சொத்தையும் வந்து ஒருத்தர் ஒப்படைச்சி இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒப்படைச்ச சொத்து வந்து நீ என்கிட்ட திரும்பி கொடுத்துரு, நான் அந்த வேலையாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நீ வந்து திருப்பி கொடுத்துருன்னு கேட்கும்போது அந்த சொத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் எனக்கு தான் நீ எழுதி கொடுத்துட்டல, இனிமேல் அது என்னது தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் ஒரு மனநிலை நம்மளுக்கு ஏற்படும். அதுதான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட மனநிலை. தனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மனதின் உள்ளே தேக்கி இருத்தல். இது நடக்கும்போது, இந்த அதிர்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் துண்டிக்கப்பட்ட நிலை ஏற்படும். அதாவது பிரபஞ்சத்தோட கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு கட்டாக இருக்கும். அப்போது ஸ்தம்பிச்சு நிற்கிற ஒரு மனநிலை இது அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட நிழல்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ இந்த அதிர்ச்சி மனநிலையில் இருக்கிறவங்க யார்ட்டையாவது போய் நீங்கள் பேசுனீங்கனாலோ, நீங்கள் எவ்வளோ ஆறுதல் சொன்னீங்கனாலோ அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்லேருந்து கட்டாக இருக்காங்க. அன்கான்ஷியஸ் பிளாக் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். சிலர் வந்து இதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, சிலர் வந்து அதை காட்டிக்குவாங்க. காட்டிக்கிட்டால் தான் பரவாயில்ல அப்படின்றதும் டாக்டர் பேஸ் சொல்கிறார். டக்குன்னு இதை ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கொடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு அந்த உணர்வு நிலைக்கு வந்து அவங்க அந்த ஒரு செகண்டில் அவங்க திரும்பிடுவாங்க. இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த நாக்கில் உள்ள அந்த சுவையை வந்து அது அப்படியே கட் பண்ணி விட்டுருமா. உயிரையும் மனதையும் உடலையும் ஸ்தம்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை இது. உயிரில் வந்து உயிரின் ஆற்றல் இல்லாமல் இருக்கும், உடலில் உயிரின் ஆற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. உடலை வந்து செயலற்ற நிலையில் இருக்க செய்யக்கூடிய ஒரு மனநிலை இது. அதிர்ச்சியில் வந்து தனக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து கண் முன்னே வந்து போகிற மாதிரியும், இல்லை
அந்த நிகழ்ச்சியவே மறந்து போய் நாம் எதற்காக இப்படி இருக்கிறோம் அப்படின்ற தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட நிழல்தன்மையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. தான் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும்போது கூட ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு பேரதிர்ச்சி வந்து ஏற்படும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்களுக்குள்ள இந்த நிழல்தன்மையாளர்கள் ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட நிழல்தன்மையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா செல்களுக்குள்ளே வந்து ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நுட்பமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா கூட வந்து இவங்களுக்கு ஏற்படும் ஒரு அதிர்ச்சியான ஒரு மனநிலை. யாராவது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதிர்ச்சி ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து பேசும்போது கூட பார்த்திங்கன்னா மெதுவாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. கடைசியாக பேசுகிற வார்த்தைகள் கூட வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குமா. இவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். திரும்ப திரும்ப வந்து அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து இருதயத்தை போய் பாதிக்கும். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அதிர்ச்சி எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இருதயத்தில் அந்த அதிர்ச்சி ஏற்பட்டு இருதயத்தில் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி வந்து மூளையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுமா. நம்மளோட இந்த அதிர்ச்சி ஏற்படும் போது நம்மளோட உள் உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து அதோட மாற்றங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம உள்ளுறுப்புகள் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு வளர்ச்சி தேவைன்னா அதுக்கான வேலை பண்ணிகிட்ருக்கும். இந்த மாதிரி அந்த வளர்ச்சியவே வந்து தடை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட அந்த ஷாக்கில் இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் உடையவங்களுக்கு தான் இந்த அதிர்ச்சி அதிகமாக வரும் அப்படின்னும் டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. ஒரு சிலர் வந்து ஆன்மீகத்தினால் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்புகள் கூட இந்த மாதிரி ஷாக்குக்கு கொண்டு போய் விட்டுடும். ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் கூட வந்து எனக்கு வந்து உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலை கூட வந்து இந்த அதிர்ச்சியான அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் மனநிலை தான். இவங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கூட இருக்கும், உயிரோடு சம்மந்தப்பட்ட ஒரு அவசரம் இருக்கும். இந்த மனநிலை பார்த்திங்கன்னா ஆன்மாவோடு நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இது அப்படின்னும் சொல்கிறாரு. பூகம்பம் இல்லை ஒரு மனுஷனோட இழப்பு இல்லை நம்மளுக்கு ஏற்படுற இயற்கை சீற்றங்கள் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு தோல்விகள், அதிர்ச்சிகள், விபத்துக்கள், ஒரு சில துரோகங்கள், பொருளாதார பாதிப்பு, இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனைகள், விவாகரத்து, மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு தாக்குதல், அவமானங்கள், இல்லை இந்த எல்லாவற்றினாலும் வந்து நிலை குலைந்து போகிறாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட நிழல் தன்மையாளர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி ஆழத்தில் இந்த ஷாக் வந்து அந்த செல்லை வந்து அப்படியே பதிஞ்சிருக்குமா. இவங்களுக்கு மூளை செயல்பாடுகளை வந்து முற்றிலுமாக வந்து இந்த ஷாக் மனநிலை வந்து நிறுத்தி வைக்கக்கூடியது. மூளையோட செயல்பாடையும் அப்படியே டக்குன்னு நிறுத்திடுமா இந்த மனநிலை. இப்போது பெரிய பெரிய ஆன்மீக குருக்கள் இருக்காங்க, அவங்க டக்குன்னு இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுற அந்த சீடர்களுக்கு வந்து இந்த அதிர்ச்சி ஏற்படும். இதுதான் அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலமோட அதிர்ச்சி மனநிலை. ஷாக் அண்ட் லாக் அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்வலைகள் அதிகமாகும் போது செல்கள் வந்து அதிகமாக அதை போய் அப்படியே அதிகமாக பதிஞ்சிருமா. சில சமயங்களில் வந்து நம்ம பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டா நம்மளோட பார்வை கூட வந்து அந்த ஷாக்கில் வந்து பறி போயிடும். காதுகளில் போய் அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது ஷாக் ஆச்சுன்னா கூட அந்த காதுகளில் இருக்கிற ஏற்படுற அந்த அதிர்ச்சி வந்து காது கேட்காம போயிடும். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வந்து பேச்சு போயிடும். பல்லு கூட நம்மளுக்கு இருக்கக்கூட அந்த பல் கூட வந்து அதிர்ச்சிக்கு ஒரு சில சமயம் வந்து அதிர்ச்சி உண்டாகுமா அந்த பல்லுக்கு கூட. இந்த எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்கியூ ரெமெடி கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி ஷாக்குக்கு நான் இந்த விஷயத்துக்கு மட்டுமே வந்து ரெஸ்கியூ ரெமெடி கொடுத்தாலே சரியாக போயிடும். ஆனால் ரெஸ்கியூ ரெமெடியை கூட வந்து ரொம்ப நாள் கொடுத்தோம் இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம் மட்டுமே கொடுத்தாலே சரியாக போயிடுமா.
இந்த ஷாக்கில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புகள் வந்து மரத்து போய் இறந்துடுமா. நம்ம நரம்புகள்லாம் வந்து இறந்து போயிடுமா. உடல் வந்து மரத்து போகும். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் ஸ்தம்பித்து போதல், அப்படியே நின்றுமா அந்த உடல். திடீர்னு அதிர்ச்சி ஏற்படுவது, அதாவது ஒரு கனவுனால கூட அதிர்ச்சி ஏற்படும் இல்லையா, இல்லை பொருளாதாரத்தினால ஏதோ ஒன்றில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியான மனநிலை. இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா மெகா சீரியலுக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு போயாவது இவங்களுக்கு வந்து அந்த குடிச்சு தான் ஆகணுன்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாமோட நிழல் தன்மையாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஆற்றலில் வந்து எல்லாருக்குமே ஆற்றலுங்கிறது இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அந்த ஆற்றலில் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குமா. அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உடலோட ஆற்றலில் கூட நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும் டாக்டர் வாஜ் குறிப்பிடுறாரு. ஒரு வியாபாரம் நல்லா நடந்துகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஓனர் வந்து நீங்கள் உடனே கடையை காலி செய்யுங்க அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஷாக் மனநிலை இது. கைகளை வந்து பிடிச்சிட்ருக்கு, எனக்கு வந்து அந்த கையை வந்து இப்படி நகர்த்த கூட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கணும். இப்போ வேகமாக போயிட்டுருக்காங்க ஒருத்தர், டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்தினா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆகும். ஒரு காரில் போயிட்டுருக்கோம், டக்குன்னு சடன் பிரேக் போட்டுன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆகும் இல்லையா. அந்த அதிர்ச்சியான மனநிலை தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாமோட மனநிலை. இது பார்த்திங்கன்னா அந்த வண்டியிலையும் பதிவாயிருக்குமா. நம்ம வீட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சிகள் ஏற்பட்டால் நம்மளோட வீடுகளில் கூட வந்து அந்த செடிகளில் கூட நம்ம வளர்க்குற அந்த செடிகளில் கூட அந்த அதிர்ச்சி போய் பதிவாயிருக்குமா. இந்த வீடுகளில் இந்த மாதிரி அதிர்ச்சியான மனநிலைகள் இருக்கக்கூடாது, அந்த அதிர்வுகளை வந்து தவறானது அப்படின்னும் டாக்டர் பாஜ் குறிப்பிட்டாரு. இதற்காக தான் வந்து இந்த தெளித்தல் முறையை கூட கொண்டு வந்துவாங்கன்னு கூட அது கூட நீங்கள் இதில் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மள வீட்டில் அந்த மாதிரி பதிவாயிருக்கும், நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அது எல்லாமே அங்கே தெளிவாகிடும், எல்லாமே க்ளீன் பண்ணிடும். நம்மளோட மலர்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக அப்படியே ட்ரெயின் பண்ணி விட்டுரும். இந்த மனநிலை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஹனிசக்கல் அப்படிங்கிற ஒரு மலரோட மனநிலையோட இந்த மனநிலை ஷாக் வருமா. எப்படி நடந்துட்டுது பார்த்திங்களா, இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நடந்த நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஹனிசக்கல் டைப்பில் வருவாங்க. பின்னாடி இப்போ வரக்கூடிய மலர்கள் அடுத்தது வந்து ரெட் செஸ்னட்டும் பைனும் அப்படின்னு வரும், அடுத்தது வந்து ஹனிசக்கல் தான் வரும். அது என்ன அப்படின்னா ஹனிசக்கல் அப்படின்னா எல்லா பாஸ்ட்டை பற்றி நினச்சி கவலைப்படுறது. இது வந்து அதிர்ச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள், ஒரு ஷாக் ஆச்சுன்னா அந்த ஷாக்கை நினச்சி திரும்பியும், அதாவது பழசு நடந்த விஷயத்தை நினைக்கிறது தான் ஹனிசக்கல், பாஸ்ட்டை நினைக்கிறது தான் ஹனிசக்கல். ஸோ அப்போ அந்த ஹனிசக்கல் கூடயே தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் வரும். பதட்டம் வந்து விட்டு வருது அப்படின்னா அது ராக்ரோஸு. அதிர்ச்சியிலேயே அப்படியே ஸ்தம்பித்து நின்றுடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாம். வயிற்றில் கை வச்சுட்டு அழுகிறாங்க அப்படின்னா அது வந்து ராக்ரோஸு. தலையில் கை வச்சுக்கிட்டு அழுகிறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாம். பீதி அப்படின்னா ராக்ரோஸு, பேரதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீதியில் வந்து கத்துவாங்க, அலறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராக்ரோஸு. ஆற்றல் தடைப்பட்டு எனர்ஜி பிளாக்ல அப்படியே நிற்கிறது இது வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலஹாம். முழுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள பேரமைதியையும் முழுமையையும் உண்டாக்கக்கூடியது, அதிர்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கும் மலர். ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அந்த குழந்தை திரும்பி கிடைக்கும்போது அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு அந்த மனசு வந்து அப்படியே ஒரு சுகமான ஒரு நிலை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மலர் இது, அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய மலர் இது, அதாவது கம்ஃபர்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த மலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மலைச்சாரலில் ஒரு மலை பிரதேசத்தில் போய் இதமான ஒரு மலைச்சாரலில் நடந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மலர். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லா மலர்களுமே நீங்கள் எடுத்து பார்த்தா தான் அதோட இதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் நார்மலாக எடுக்கிறதுக்கும் இப்போ நம்ம தெளித்தல் முறையை கொண்டு வரும்போது நம்ம எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் சொல்வீங்க பாருங்கள்.
ஏன்னா எதனால் அப்படின்னா நம்ம நிறைய பேர் செய்வோம் இல்லையா, ஒரு 30-40 பேர் அப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அது வந்து அவ்வளோ அழகாக அதை அப்படியே கொண்டு போகும் அந்த மலர்கள்னு. அதாவது முழு அந்த மலரோட அந்த முழு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த 3 நாளில். மிகப்பெரிய அதிர்ச்சியிலிருந்து தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளுதல், அதாவது ஷாக்லேருந்து ரீஓரியன்டேஷனுக்கு, பிரபஞ்ச பிரம்மத்தோடு கலந்திருக்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் இந்த மலர் எடுக்கும்போது. வாழ்க்கையில் வந்து எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி வருது அப்படின்னாலே இந்த மலரை நம்ம கொடுக்கணும். மறுபிறப்பு மற்றும் மறுசீரமைப்பு, அதாவது மலர்ச்சி மற்றும் ரீஅவேக்கனிங் அண்ட் ரீஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு திரும்புதல், திரும்புறது மட்டும் இல்லை, தைரியமும் நம்பிக்கையையும் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியது. தன்னைத்தானே மறுபிறப்பு எடுத்துக்கொள்ள செய்யக்கூடியது இந்த மலர். எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் ஒருத்தட்ட இருக்கும்போது நம்ம அவங்க பக்கத்தில் போய் தலையை தடவி ஆறுதலாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரி இதமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க. வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது வந்து பயணத்தை வந்து ரசிக்க செய்கிறது தான். முடிவு அப்படிங்கிறது வந்து என்கிட்ட கிடையாது. நான் எதற்காகவும் வருத்தப்பட நான் வரவில்லை. வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சலனம் மற்றும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்னோட உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். இதை எடுத்துக்கொள்ளும் போது இதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. உடல் விபத்து, பொருளாதாரத்தில் வந்து ஒரு குழப்பம், உணர்வுக்கும் நம்ம உணர்வுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கும்போது உடல் மனம் ஆன்மாவுக்கு வந்து ஒரு சமநிலையை வந்து இந்த மலர் நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்காக நம்ம வந்து நன்றி சொல்லுவோம் பார்த்திங்களா. அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வரும், இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்களே நன்றி அப்படின்னு நீங்கள் மனசார சொல்லும்போது ஒரு மனசு இருக்கும் பார்த்திங்களா. அந்த ஒரு மனநிலையை தான் வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம்மோட மனநிலை. அதையெல்லாம் தாண்டி சுயத்தில் நம்மளோட உணர்வில் நம்மளை நிற்க செய்யக்கூடியது வந்து இந்த மலர் அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிட்டிருக்காரு. நெருக்கடி காலத்தில் வந்து அதாவது ரீலேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் கற்றல், முந்தைய நிகழ்வும் பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வையும் கொண்டு மறு வடிவமைத்தல் செய்யக்கூடியது இந்த ரீபேட்டர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. நெருக்கடி காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு அதிர்ச்சியையும் வந்து ரீபேட்டர்னிங் செஞ்சு நம்மளை வந்து ஒரு நிகழ்ச்சணத்தில் வாழ வைக்கக்கூடியது இந்த மலர். அதிர்ச்சினால் வந்து நரம்பத்தில் ஏற்பட்ட இறுக்கத்திற்கு ஒரு தளர்வை கொடுக்கக்கூடியது கூட இந்த மலராக தான் இருக்குது. இந்த மலரை வந்து தொடர்ந்து நாம் எடுக்கும்போது உடலில் உள்ள அதிர்ச்சியை, அதாவது ஷாக்கை வந்து நம்மளுக்கு நீக்கிடும். மூளை செயல்பாடுகள் வந்து ஆற்றல் இல்லாமல், அதாவது ஒருங்கிணைத்தல் இல்லாமல் இருந்தாலும் மூளையில் வந்து கட்டிங்க, நரம்பு கட்டிங்க, இவை எல்லாத்தையும் கூட வந்து சமநிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். உடல் செல்களில் இருக்கக்கூடிய பழைய கால அதிர்ச்சி இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரெசண்ட்டில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்ச்சி எல்லாவற்றையுமே நீக்கக்கூடியது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். மூச்சு விட முடியுது, ஆனால் சிறுநீர் மலர் மட்டும்தான் கழிக்க முடியல அப்படின்னா இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். தியானம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புலப்படாமல் ஒரு விஷயம் இருக்கும், அதாவது மூலத்தை வந்து தொடுறதுக்காக இந்த ஒரு அதிர்ச்சி வந்து அவங்களுக்கு ஏற்படுமா. அந்த அதிர்ச்சியில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு எதிர்வினை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதிலிருந்து கூட நம்மளுக்கு விடுவிக்கக்கூடியது வந்து இந்த மலர். மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடியது. நாம் வந்து நம்மோட உயிரை பார்க்குறதுக்கும் மற்றவங்க மேலே உயிராக இருக்கிறதுக்கும் கூட இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும்.
ஒரு அதிர்ச்சியை போக்கிக்கணுன்னா, அதாவது நீண்ட நாட்களாக நான் குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நபர்களுக்கு கூட அதிர்ச்சினால் அவங்க அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த நிலையை கூட மாற்றி திரும்பவும் அவங்க அந்த அடிக்ஷன்லேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வரக்கூடியது தான் இந்த மலர். ஒரு விபத்தோ ஒரு சாதாரண ஒரு பாதிப்போ இல்லை பொருளாதார தாக்குதல்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு பல்வேறு விதமான ஒரு உடல் மாற்றங்களும் மன மாற்றங்களும் ஏற்படும். இவை அனைத்திலிருந்துமே நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். வெளியில் நம்ம ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அதாவது அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் ஒரு மனிதரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கூட அந்த அதிர்ச்சி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கூட நம்ம இந்த மலரை எடுத்துக்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு. ஒரு குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்குது, அது அழுகையவே நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதான் அந்த குழந்தை அந்த அழுகையை நிறுத்தாமல் இருந்திருக்குமா. ஸோ இதை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அதிர்ச்சி மாறி அவங்க சமநிலைக்கு வருவாங்க. இப்போ பரம்பரையாக எனக்கு இந்த நோய் எங்கள் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த மலரை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்மளுக்கு அடுத்தது இருக்கிற அந்த வரக்கூடிய நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பரம்பரை நபர்களுக்கு கூட இந்த நோய் வராதான். உயிர் போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். வலி, அப்புறம் வேதனைகள், ஒரு வேதனையினால் ஏற்படுற ஒரு துக்கம், வருத்தம், இதையெல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் இணைக்கக்கூடியதாகவும் இறைவனோடு நம்ம இணைக்கக்கூடியதாகவும் கூட இந்த மலர் இருக்குது. நம்மளோட ஆற்றலில் ஒரு மாறுபாடு இருக்குது அப்படின்னா கூட அதை சரிப்படுத்தக்கூடியது இந்த மலர். எல்லா விதமான பிளாக்குக்கும் இந்த மலர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், டிராஃபிக் பிளாக்காக இருக்குது அப்படின்னா கூட உடம்புல மட்டும் இல்லை, வெளியில் கூட ஏதாவது ஒரு பிளாக், இங்கே இந்த இடத்துல ஒரு பிளாக், ஒரு சாக்கடை, அதை கூட நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிளாக்கேஜஸ் கூட இது யூஸ் ஆகும். நம்ம ஹார்ட்டில் பிளாக்குன்னு சொன்னாலும் யூஸ் ஆகும், நம்ம சாக்கடையில் ஒரு பிளாக் இருந்தாலும் யூஸ் ஆகும், நம்ம வெளியில் போகிறோம் ஒரு டிராஃபிக்கில் ஒரு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்தாலும் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மனதிற்கு ஒரு சாந்தத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த மலர். இறைநிலையை நம்மளை அடைய செய்கிறதுக்கு இந்த மலர் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளை ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடியது, ஒரு அதிர்ச்சியிலிருந்து நம்மளை ஆசுவாசப்படுத்தக்கூடியது இந்த மலர். கொத்தடிமைகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது மறுவாழ்வு கொடுக்கக்கூடியதாக இது இருக்குமா. மது, போதை, கஞ்சா, இவங்க இந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மலர். ரொம்ப குண்டாக இருக்காங்க, ரொம்ப தீனி சாப்பிடுவாங்க அப்படின்னா கூட இந்த மலரை கொடுக்கும்போது ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். அதிகமான வியர்வை வருது, இல்லை வியர்வே வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், தலையில் பொடுகு தள்ளை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை இழந்தவர்கள், அதிர்ச்சியில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, கடந்த கால அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். வேலையை இழந்தவங்களுக்கு, கணவனை இழந்த மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மலர் இது. அனைத்து நிலைகளிலும் அமைதியையும் நிதானத்தையும் மன சமநிலையையும் கொடுக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. ரிப்பேர், ரீப்ளேஸ்மெண்ட், ரீஜெனரேஷன் ஆகியவற்றுக்கு இந்த மலர் கொடுக்கலாம். உடலில் ஒரு இடத்துல வீக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மலரை ஒரு 2-3 ட்ராப் அந்த இடத்துல நம்ம போடும்போது அந்த வீக்கம் குறையும். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் குளிப்பாட்டுவாங்க இல்லையா, பிறந்த உடனே கொண்டு போய் குளிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம ரெஸ்கியூ ரெமெடி போட்டு குளிப்பாட்டணும், இல்லைன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம்மாவது போட்டு தான் அந்த குழந்தைய குளிப்பாட்டணும். ஏன்னா நான் முதலையே சொன்னேன், இதை குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம பிரிக்கும்போது அந்த அதிர்ச்சி ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அதிர்ச்சி குழந்தைக்கு அதுதான். ஸோ அதுலேருந்து அதை மீட்டு வரத்துக்கு இந்த மலர் அப்போ நாம் கொடுக்கணும். இப்போது நான் இருக்கிற இந்த தளத்தோட அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க,
அவங்க எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அதை பார்க்க போகிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்க பேக்கெட்டில் வந்து அந்த ரெஸ்க்யூ ரெமடியோட மாத்திரையை வந்து தூள் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுப்பாங்களாம். அது கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே என்ன சொல்லுவாங்க, அந்த தேனை தொட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த ரெஸ்க்யூ ரெமடியிலேருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அந்த தேனில் படுற மாதிரி பண்ணி நல்லா கையில் நல்லா அதை கரைச்சி விட்டு அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னா ஒரு ஒரு ஜீவன் முதல்ல, ஒரு உயிர், ஒரு ஆன்மா முதல்ல பிறந்திருக்கு. அது அதிர்ச்சியோடு இருக்கக்கூடாது. அதை வந்து சமநிலைக்கு நம்ம கொண்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் நிகழும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் அந்த ரெஸ்க்யூ ரெமடி, இல்லைனா ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்களும் ரெஸ்க்யூ ரெமடியை கொடுக்கலாம். அந்த ட்ராப் 2 ட்ராப் போட்டு குளிப்பாட்டலாம். இப்போ பிறந்த குழந்தைக்கு அந்த தேன் கொடுக்கும்போது நம்ம இதை போட்டு ஒரு 2 மாத்திரை நல்லா தூள் பண்ணி, இல்லை ட்ராப் ஃபார்மில் வச்சுருக்கீங்கன்னா ட்ராப் போட்டு கூட நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இல்லை அதையும் மீறி எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் குளிப்பாட்டினீங்கனாலே அந்த ஆற்றல் வந்து அந்த குழந்தையோட உடலுக்கு போயிடும். ஒரு உறுப்பை வந்து மாற்றுறாங்க, அதாவது இப்போது சொல்கிறாங்க இல்லையா, கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட்டு, லிவர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது நம்ம கொடுக்கும்போது சரியாகும். அந்த மாதிரி அதாவது அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட மருந்து வந்துட்டாங்கன்னா நம்ம வேறு மருந்து இருக்கும், நம்ம கொடுத்துடலாம். பட் ஒரு உறுப்பை மாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஷாக் ஏற்படும். ஏன்னா அந்த இடம் வந்து வெற்றிடமாக ஆகிருக்கும். அப்போ அங்கே ஒரு ஷாக் உருவாகிருக்கும். அதை மாற்றுறதுக்கு கூட இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். 38 ரெமடியில் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ரெமடி இது. ஒரு செடியை வந்து நாம் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஒரு வேரோடு எடுத்து நம்ம வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட அந்த மலர் மேலே நீங்கள் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் தெளிச்சிட்டிங்கன்னா அந்த மாற்றத்தை வந்து அது ஏற்றுக்கும். அந்த இடம் பெயர்த்து வைத்தல் அப்படின்னா அது ஸ்டார் ஆஃப் பெத்தலமில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நாம் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இடம்பெயர்தல் தானே. இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதும் இடம்பெயர்ச்சி தானே. அந்த மாதிரி ஒரு இடப்பெயர்ச்சி எனக்கு வேணும், நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான மருந்து வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம். ஃபாரினுக்கு மட்டும் கிடையாது, இப்போ வீடு மாற்றணுன்னாலும் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் தான். அதாவது நம்ம ஒரு இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது செயற்கையாக வந்து ஒரு சிலர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. செயற்கையாக வந்து இந்த குழந்தை பேருக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை பண்ணியும் அந்த குழந்தை நிற்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாயிடும்னு சொல்கிறாரு. உடலில் வந்து ரொம்ப இறுக்கத்தன்மையாக இருக்குது நம்ம உடல் அப்படின்னா இந்த மலரை கலந்து நம்ம தண்ணீரில் போட்டு குளித்தா கூட வந்து ஒரு 10 நாள் குளித்தா கூட அந்த இறுக்கத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையாக வந்து குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். தலையில் வந்து அடிபட்டுருச்சு, இல்லை மின்னல், இல்லை இடி, மின்சார தாக்குதல், இந்த மாதிரி நபர்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். எந்த ரெமடியிலுமே நம்மளுக்கு சரியாகவே ஆகலை அப்படின்னா வந்து ஓக் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அதிர்ச்சியும் கூட இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலும் சேர்த்து கொடுக்கலாம். இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸ்டார் ஆஃப் பெத்தலம் எடுத்திங்கன்னா அது நடக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து உயிர் வந்து அவருக்கு போயிடுச்சு, ஆனால் திரும்பி மீண்டும் தான் அது வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரூவும் பண்ணியிருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஸ்டார் ஆஃப் பெத்தலம் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற அந்த கலை கூட நம்மளுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் நிலை குலைஞ்சிருக்கேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கூட நெக்ஸ்ட்டு வரப்போகிற மலர் ஒயிட் செஸ்ட்நட். ஏன்னா திரும்ப அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும். திரும்ப ஒரு விஷயம் வருதுனாலே அது ஒயிட் செஸ்ட்நட்டில் வரும். ஸோ அதை ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். முதல்ல நடந்த நிகழ்வு தான் ஞாபகம் வரும். அதாவது ஹனிசக்கிள், பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களும் ஞாபகம் வருதுன்னா ஹனிசக்கிளையும் சேர்த்து கொடுப்பாங்க.
இந்த 3ஐயும் வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேங்கி இருக்கிற அந்த மன இறுக்கமும் அந்த அதிர்ச்சியும் கூட நீங்கிடும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதை விட முடியல அப்படின்னா அது வால்நட்டு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதை நான் எப்படி விடுவேன், நான் அடிமையாகிட்டேனே அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருந்தால் அது வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலமில் வரும். பித்தம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹாலி, செரி ப்ளம், இம்பேஷன்ஸ் வரும். கபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்பனில் வரும். சன் மெத்தடில் வந்து மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாரு. அதாவது 19க்கு மேலே வந்து பாய்லிங் மெத்தட், செரி ப்ளம்லேருந்து பாய்லிங் மெத்தட் வரும். பட் திரும்பியும் சன் மெத்தடுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். அதாவது திரும்பியும் டாக்டர் பேட்ச் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கவாதம், மூளையில் ஏற்படக்கூடிய அந்த பக்கவாதம், காலில் ஆணி இருக்குது அப்படின்னா அதில் கூட நம்ம இந்த மருந்தை நம்ம போடலாம். வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருதய அடைப்பு, மூளையில் அடைப்பு, கல்லீரல் பாதிப்பு, பித்தப்பையில் கல் இருக்குது, சிறுநீரகத்தில் கல் இருக்குது, டயாபெட்டிக்கு, கேன்சரு, ஒரு ஜீரணத்தன்மையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மருந்து நம்ம கொடுக்கலாம். உபயோகிக்கிற வார்த்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு உயிரே போயிட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நபர்களுக்கு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள், நான் என்ன செய்ய போகிறேனே எனக்கு தெரியலையே, எப்படி நடந்துடுச்சு பார்த்தீங்களா, இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, டீ, காஃபி, சாப்பாடு, இது எல்லாமே இது 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 எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இதுதான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலையில் இருக்க அந்த வார்த்தை சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். ஆஃபீஸில் என்னை மேலதிகாரங்க வந்து சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நபர்களுக்கு, உயிரே போகிறது மாதிரி வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னும் சொல்லக்கூடியவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் வந்து நம்ம கொடுக்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் பெத்தலம் பற்றி பார்த்தது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் செஸ்நட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மலர் வந்து ஒயிட் செஸ்நட்டு. விசுத்தி சக்ராவில் வந்து இது ஒர்க் ஆகுது. நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்டன்சஸ் அப்படின்ற குரூப்பில் வந்து இது இருக்குது. இது வந்து ஒயிட் செஸ்நட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் மலர். அதாவது எண்ணம் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, எண்ணம் வந்து எல்லா டைம்லேயும் வரக்கூடியது தான். ஆனால் ஒரே எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு சர்க்கிள் மாதிரி அதை நினச்சிக்கோங்க. அது வரும், திரும்பி அதே சர்க்கிளில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஒயிட் செஸ்நட்டு. திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் ஒயிட் செஸ்நட்டு. தாட் பவர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் பேட்ச். எண்ண வலிமையின் மலர், எண்ணமற்ற நிலையை உண்டாக்கும் மலர் இது. எண்ண ஒழுங்கின் மலர், எண்ணத்தை கவனிக்க வைக்கும் ஒரு மலர். இரவு மலர், கற்பனையின் மலர். இது இரவுல தான் இந்த மலர் வந்து மலருது. ஸோ அந்த ஒயிட் செஸ்நட் தாட் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு தூக்கத்தில் தான் வந்து இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், திரும்ப திரும்ப ஒரே எண்ணம் நம்ம தூங்கும்போது ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதுவே அந்த விடிகிற வரைக்கும் அதே எண்ணத்துலேயே நம்ம இருப்போம். அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த ஒயிட் செஸ்நட் வந்து ரொம்ப ஏற்றது. கற்பனையின் மலர் இது. செஸ்நட் பட்டன் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மரத்தை சார்ந்தது தான் இந்த மலரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெட் செஸ்நட்டும். ஒயிட் செஸ்நட் அதாவது செஸ்நட் பட் வந்து மொட்டாக இருக்கும்போது எடுத்திருக்கிறாரு. இது வந்து மலர்ந்ததுக்கப்புறம் எடுத்திருக்காரு. இதையும் செஸ்நட் பட்டையும் இணைச்சி ஒரு மலரை உருவானது தான் வந்து ரெட் செஸ்நட்டு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். நம்ம இது வந்து கலப்பின வகையை சார்ந்தது இந்த மரம். இது பார்ப்பதற்கு வந்து நாக்கு போல் நம்மளோட நாக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குமா. மரத்தின் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நேராக இருக்கும். பழுப்பு நிறமான கட்டை அந்த மாதிரி இருக்கும் இந்த மரம். மஞ்சள் கலர்லையா வெள்ளை பிங்க் கலரில் வந்து அந்த கட்டை இருக்குமா. ஒரு மலரிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மலருக்குள்ளேயே சின்ன 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 மலர்களாக ஒரு 30-40 மலர்கள் இருக்குமா இந்த மரத்தில். தளர்வான பிரமிட் வடிவத்தில் இருக்கக்கூடியது. நிறைய முடிகள் இருக்கும். 17ஆம் நூற்றாண்டில் வந்து பனி பிரதேசத்திலிருந்து இந்த மரம் வந்து வந்திருக்கு.
லண்டனுக்கு 17ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கு. இது ஒற்றை மலர் மற்றும் வடிவமற்ற மலர். இது 5 இதழ்களை கொண்டது. கிளைகள் மினுக்கும் தன்மையில் இருக்கக்கூடியது. இலைகள் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து இருக்கக்கூடியது. விதைப்பைகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குமா. இந்த மரம் 200 வருடங்கள் வாழக்கூடியது. மரத்தை ரொம்ப எளிதாக உடைச்சிடலாம். இதனோட உயரம் பார்த்திங்கன்னா 40 முதல் 60 அடி வரைக்குமே இருக்கும். தண்டு பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். தண்டு வளைந்து சுருளாகவும் கூட இருக்கும். தமிழ் இலக்கணத்தில் உள்ள அடுக்கு தொடர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. அப்புறம் ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல. யாருமே இல்லாத கடையில் யாருக்காகடா நீ டீ ஆத்துற அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா. அந்த டைலாக்குக்கு ஏற்ற ஒரு மலர் இது ஒயிட் செஸ்ட்நட். ஏன்னா திரும்ப 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 எதுவுமே இருக்காது, ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம். எண்ணமற்ற நிலையில் அல்லது முழு நிகழ்நிலையில் அல்லது இந்த க்ஷணத்தில் நாம் செய்கிறது எல்லாமே புண்ணியம், அதாவது சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணத்தின் வழியில் அப்புறம் இல்லைன்னா எண்ணத்தோடு எது செய்தாலும் அது பாவம், நரகம் அப்படின்னு சொல்கிறாரு. மனதில் இருக்கிற வேறுபாடு, குழப்பம், ஒரு நிலையற்ற தன்மையில் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு 2ஆக ஆயிடுமா. இதுதான் நரகம் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையில் சாதாரணமாக இருக்கிறது தான் அழகு. அந்த அழகு பார்த்திங்கன்னா ஞானிகள்கிட்ட அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த அழகு அந்த ஞானிகள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்குது. அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மையாக இருக்க இருக்க நம்மை நோக்கி தானாக மனிதர்கள் ஈர்க்கப்பட ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா எண்ணங்களுமே உண்மையானது கிடையாது, எல்லாமே பொய்யானது தான். அதிர்ச்சிக்கு பின் வருவது ஆழ்ந்த அமைதி. எண்ணமற்ற நிலையில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவது பேரமைதி. என்ன வலிமை நம்மளுக்கு வரணும் அப்படின்னா எண்ணத்தை செலவு செய்கிறத குறைச்சிக்கணும். அதாவது வர எண்ணங்களை நம்ம கண்காணிக்கணும். அப்போ அந்த எண்ணங்கள் நின்றோம். எண்ணமற்ற நிலை, எண்ண வலிமையை பெற்றுவிட்டால் நாம் எது வேணும்னாலும் சாதிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். மலர் தீர்வுகள் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது எதிர்வினை ஆற்றிவிடும் அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. மலர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேரண்டமாக இருக்குது. அந்த பேரண்டத்தோடு நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம பெரும் பேறு பெற்றவர்களாக ஆயிடுவோம். பேராற்றல் பெறுவோம், பேரமைதி பெறுவோம், பெரும் கருணையாக மாறிடுவோம். நோ தை செல்ஃப், அதாவது நம்மை நாமே தெரிஞ்சு கொள்றதில் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹெல்தி தை செல்ஃப், நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ளுதல் ரொம்ப அவசியம். ஃப்ரீ தை செல்ஃப், நம்மை நாமே கட்டமைப்புகளிலிருந்து விடுவிச்சும் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் பேட்ச். ஒருவருக்கு 30 வயசு வரை ஒருத்தர் எந்த மனநிலையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரோ, அதாவது கோபமா, பொறாமையா, இல்லை அவசரமாக வாழ்ந்திருக்காரா, ஆத்திரமா, பயமா, இல்லை அன்போடு வாழ பழகியிருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வகையில் நாம் அந்த 30 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட மூளையை அந்த தன்மையில் தான் நம்மளோட மூளை செயல்பட்டு கொண்டிருக்குமா. இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாரு டாக்டர் பேட்ச். ஆனால் குறிப்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தியானம் செய்வர்களுக்கு இந்த மூளை அந்த செயல்பாடை தியானம் செய்கிறவங்க மாற்றிக்க முடியுமா. ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த வேலையை நம்ம ஒயிட் செஸ்ட்நட் செஞ்சிடும். குற்றம் சொல்லும் தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் செஸ்ட்நட். குற்றம் அப்படின்னா நம்ம வில்லோன்னு பார்த்துருப்போம். ஆனால் அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குற்றம்னா அந்த டைம் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறவங்கன்னா, ஆனால் அதே வேலையாக கூட ஒரு சிலர் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அந்த வில்லோ கூட நம்ம ஒயிட் செஸ்ட்நட் ஆட் பண்ணணும். வைகுண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல கவலையே இல்லாத அதி உன்னத ஒரு ஆன்மீக உலகம் வைகுண்டம். நாம் சிந்தனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய புதிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் யோசனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பழைய வாழ்க்கையில் கஷ்டங்களோடு தான் வாழ்ந்துட்டுருப்போம். புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வரக்கூடியது நம்ம இந்த ஒயிட் செஸ்ட்நட் மட்டும்தான். புத்தம் புதியது அப்படின்னு சொல்கிறாரு. புது எண்ணங்கள், அதாவது எண்ணங்கள்னு சொல்ல வேண்டாம், நம்ம சிந்தனைன்னு சொல்லலாம். அந்த சிந்தனைகளை கொண்டு வரக்கூடியது இந்த ஒயிட் செஸ்ட்நட். இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் மனசில் இருந்து கொண்டு கஷ்டப்படுத்துறது. நம்மளை ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் அதை திரும்ப திரும்ப நினச்சி நம்ம மனசு அதை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒயிட் செஸ்ட்நட்.
ரிப்பீட்டட் தாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வெறித்தனமான ஒரே எண்ணம் வந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் பார்த்தோம், போன வாரம் இல்லை, இப்போ கூட நம்ம பார்த்தோம், ஸ்டார் ஆஃப் பெத்தலமில் கூட பார்த்தோம். அவங்களுக்கு ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு செயலற்ற நிலையில் வந்து ஒருத்தர் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே உட்காந்துடுறாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூளையில் வந்து இது திரும்ப திரும்ப அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இறந்துட்டாரு அப்படின்றத, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி அந்த எண்ணம் வந்து அப்படியே திரும்ப 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 அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கொடுக்குற இடத்துல வந்து ஒயிட் செஸ்னட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கூட வந்து அதிகமாக இருக்கும். தெளிவில்லாமல் மனச்சிறையில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், எண்ணம் எங்கே செல்லுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது, எண்ணம் எங்கே போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளியை திட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தொழிலாளி வந்து அந்த நிகழ்வை வந்து மறக்காமல் திரும்ப திரும்ப ஐயோ நம்மளை அப்படி திட்டாரே, இந்த வார்த்தை சொல்லி நம்மளை திட்டாரே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த ஒயிட் செஸ்னட்டு. விரும்பத்தகாத எண்ணம் வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறது. கவலையே இல்லாத போது கூட வந்து தேடி பிடிச்சி கவலைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நபர்கள் இவங்க. சூழலில் மாட்டிக்கொண்டு இருப்பது போன்ற ஒரே எண்ணம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஆற்றுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த ஒயிட் செஸ்னட்டும். அதுக்கு உதாரணமாக நம்ம ஈஸியாக இதை எடுத்துக்கலாம். மைண்ட் சேட்டர், அதாவது மனதில் வந்து ஒரு சலசலப்பு வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணத்தின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு மூளை வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இவங்கள வந்து கணிக்கவே முடியாது. சுலபமாக ஏமாற்றி விடக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக மறதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கத்தில் வந்து நிறைய கனவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் செஸ்னட் கொடுக்கணும். தேவையற்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் இவங்களுக்கு. மறுநாள் காலையில் எழும்போது பார்த்திங்கன்னா அந்த தூக்க கலக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும், தெளிவு இருக்காது. அதாவது நம்ம நல்லா ஆழ்ந்த தூங்கினா தானே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கனவுகள் அதிகமாக வரும்போது நம்ம தூங்கினோமா இல்லையான்ற அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம தூங்கின மாதிரியும் இருக்கும், தூங்காத மாதிரியும் இருக்கும். அப்போது அந்த டீப் ஸ்லீப் கிடைக்காத போது என்ன ஆகும்? காலையில் எழும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்காது, உடல் வந்து சோர்வாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்த ஒயிட் செஸ்னட்டு. இவங்களுக்கு வந்து இவங்களோட மனசை வந்து இவங்களுக்கு கவனிக்க தெரியாது. அதனால் ஓக் மனிதர்கள் நிறைய வேலை செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியான அதிகமான வேலை செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. எப்பொழுதும் வந்து இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு கவலை தோய்ந்த முகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான நபர்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து உடஞ்சி போன டேப் ரெக்கார்டர் நம்மலாம் ஒருத்தர் சொல்லுவோம்ல, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தால் நாம் அந்த டைலாக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே ஒயிட் செஸ்னட்டில் தான் வருவாங்க. ஒரு பாட்டு எடுத்துக்குவாங்க, திரும்ப திரும்ப அதையே பாடிட்டுருக்கிறது. ஒரு செயலை செய்வாங்க, அந்த செயலையே திரும்ப திரும்ப செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த காலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நபர்கள். அப்புறம் அந்த டேபிள் மேலேயோ இல்லை சேர்லேயோ வந்து தாளம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரியான நபர்கள். தனக்குத்தானே சிரித்து பேசி கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடியவங்க. இரவு மலர் அப்படிங்கிறதுனால என்னை திட்டாங்க, நான் அப்படி என்ன தான் செஞ்சுட்டேன் நான் அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சியவே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. விஷ ஐந்துகளை பார்த்துட்டா வந்து இப்போ ஏதோ ஒன்று தேலோ இல்லை ஒரு பாம்போ பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த இடம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் பார்த்திங்களா? இது எல்லாமே இந்த ஒயிட் செஸ்னட்டோட தாட்ஸ் தான். இவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து வந்து தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன் மண்டையில் வந்து அந்த முன் மண்டை பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வலி இருக்குமா இவங்களுக்கு. எண்ணங்களில் வந்து உணர்ச்சி பொங்கிய நிலையிலே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒழுங்கற்ற எண்ணம், தெளிவற்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெறித்தனம் வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், இல்லை அவங்களோட குற்றம் சொல்லும் அந்த தன்மை, நியாயமற்ற விஷயங்களை செய்யக்கூடியவங்க, இந்த பாதிப்புகளை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த ஒயிட் செஸ்னட்டில் வருவாங்க. ஸ்பின்னிங் அண்ட் வைப்ரேட்டிங் எனர்ஜின்னு சொல்கிறாரு இதை. அதிர்வலை, அதாவது சுற்றி கொண்டே இருக்கும், அவங்கள சுற்றி இந்த அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்குமா. தூக்கத்துக்கு வந்து முன்னாடியும் சரி தூக்கத்திலும் சரி பல எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதை திரும்ப திரும்ப தனக்குள்ளே ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, கனவுல கூட வந்து ஓட்டம் இருந்து கொண்டு, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு கூட இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா. ஏன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு சரிவு ஏற்பட்டுடுது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் சண்டை ஏற்படுறது, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனை, இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த எண்ணத்துலேயே சுழண்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அது மனசில் போட்டுக்கிட்டு அவங்க தான் அதை மனசை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து என்னை கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்னால் வந்து இந்த மனசில் ஏற்படுற இந்த சித்திரவதையை வந்து என்னால் சகிச்சிக்கவே முடியல, எனக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சைக்கிளிங் தாட், இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக தன்னிச்சையாக வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வாய் விட்டு கூட அதை பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஆக்ஷன் ரீப்ளே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்கு நடந்த விஷயத்தை வந்து தானே திரும்ப திரும்ப அதை மனதுக்குள் கொண்டு போய் விவாதம் இந்த மாதிரி செஞ்சுருக்கலாமோ, அந்த மாதிரி செஞ்சுருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமோன்னு விவாதம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தவறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வேலை, அவங்களோட வாழ்க்கை, தூக்கத்தை, இது மூணையுமே வந்து அவங்களுக்கு கெடுத்துடுது. இவங்களுக்கு வந்து எதிர்மறையான யோசனைகள் கூட வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு முழுக்க வந்து பொய்யான எண்ண வடிவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்க போது பார்த்திங்கன்னா டக்குன்னு டாபிக் மாற்றி போயிட்டே இருப்பாங்களாம். மனசில் வந்து எழும் அந்த எண்ணத்தை வந்து இவங்களால் சகிச்சுக்க முடியாததுனால ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப வேலை செஞ்சு அதிகமான ஆற்றலை முழுமையாக வீணடித்து டக்குன்னு போய் தூங்கி விடக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. கிளிமாட்டிஸ் நபர்கள் பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதே தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒயிட் செஸ்னட் நபர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆற்றலை வந்து வீணடிச்சிட்டு எதுக்கோ செலவு பண்ண அந்த எண்ணத்தினோட வலிமைக்கு, அந்த திரும்ப திரும்ப வர அந்த எண்ணத்தில் கவனம் செலுத்துறதுனால அந்த ஆற்றலை வீணடிச்சிட்டு அவங்களால வந்து அது தாங்க முடியாமல் அந்த எனர்ஜி இருக்காது அவங்க உடம்புல. ஸோ அந்த மாதிரி தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்களால எண்ணத்தை வந்து சகிச்சிக்க முடியாமல் தூங்கிடுவாங்க. தனக்குள் மன நெருக்கடியை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எண்ணத்தில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன் நான், என்னால் இதில் இருந்து மீளவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒயிட் செஸ்னட் கொடுத்தா அவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஒரு காட்சியையோ ஒரு எழுத்தின் வரிகளையோ எங்கேயாவது ஒரு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த எண்ணமோ அந்த போர்டில் எழுதியிருக்கிற அந்த வாசகமோ இல்லை அந்த காட்சியோ வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். மனம் வந்து ரொம்ப குழப்பத்திலே இவங்களுக்கு இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நம்ம அது போயிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த காட்சி, அவங்க இறந்து அந்த படுத்துட்டு இருக்கிற காட்சி வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த ஒயிட் செஸ்னட்டு. இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டா கூட அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க. வெறுவைன் மனிதர்கள் வந்து தூங்கும்போது அந்த பல்ல கடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த மனிதர்கள் கூட அந்த நரநரன்னு பல்ல கடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். திரும்ப திரும்ப வந்து இவங்கக்கிட்ட ஒரே கேள்வி தான் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. கிராமஃபோன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப திரும்ப அதே பாட்டு அதே வார்த்தை அப்படின்னு செக்கு மாடு போல் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அதையே தான் வந்துட்டுருப்பாங்க இவங்க. என்னை வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இரவில் வந்து பல எண்ணங்களை கொண்டு அதோட போராடிக்கிட்டு இருக்கிறவங்க. மனம் வந்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கும் இவங்களுக்கு. தூக்க மாத்திரை எடுக்கிறவங்களா இருப்பாங்க. உடல் வந்து இவங்களுக்கு வெப்பமாக இருக்கும், தலை வந்து சூடாக இருக்கும், மன இறுக்கம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எண்ணத்தை வந்து தவிர்க்க முடியல, தேவையற்ற எண்ணங்கள் தான் வந்து 99% இவங்களுக்கு வருது. அன்பிளசன்ட் தாட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து 99% வந்து வந்துட்டுருக்கும். எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால
இதை வந்து ஹார்ஸ் செஸ்னட் அப்படின்னும் சொல்கிறாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையை பற்றி நினச்சிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் வந்து நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது நம்மளை பற்றி இப்படி நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அந்த சிந்தனையிலையும் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு யதார்த்தமற்ற ஒரு மனநிலை தானே. இதெல்லாம் வந்து ஒயிட் செஸ்னட்டில் வரும். இவங்களோட சிறை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனமும் எண்ணமும் தான் வந்து இவங்களோட சிறையாக இருக்கும். மனதிலும் எண்ணத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து உள் ஓட்டங்களினால் வந்து பாதிக்கப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கதவை ஒரு சிலர் வந்து மூடி திறந்துகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள் கூட ஒயிட் செஸ்னட்டில் தான் வருவாங்க. லைட் சுவிட்ச் போட்டுக்கிட்டு திரும்ப ஆஃப் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி நபர்கள். வண்டியில் போகும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆரன் அடிச்சுட்டே போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த ஒயிட் செஸ்னட்டில் தான் வருவாங்க. இவங்க வந்து அதிகமாக கம்ப்யூட்டர், மொபைல் போன்றவற்றில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்க. வேறு ஏதாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு தூக்கத்துக்கு போகக்கூடியவங்க கூட இந்த ஒயிட் செஸ்னட்டில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான தூக்கமே இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப இந்த மாதிரி நபர்கள் ரொம்ப அந்த தாட் பேட்டர்ன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாமல் மது குடிச்சிட்டு தூங்குவாங்க பார்த்தீங்களா, விஸ்கி, இந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஒயிட் செஸ்னட்டில் வருவாங்க. இவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும் இல்லையா, அந்த மாதிரி சிந்திக்கவே மாட்டாங்களா இவங்க. பேசி முடிச்சுட்டு ஐயோ இப்படி பேசிட்டேனேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். மூளையின் செயல்பாடுகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து செரிமானத்தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அல்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது காலாட்டிகிட்டே இருக்கிறது, எப்படி அந்த காலாட்டுறமோ அதே மாதிரி அந்த எண்ணங்கள் கூட இவங்களுக்கு அந்த உள்ள ஆடிக்கிட்டே தான் இருக்குமா. ஒரு எண்ணம் வந்து தொடர்ச்சியாக இருப்பதால் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சுருள் திரை நரம்பு அப்படின்னு சொல்கிறார், வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு இருக்கும். தான் செய்து வரும் வேலையை விட்டு வருங்கால அதாவது எதிர்கால கற்பனையான எண்ணத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளிமாட்டிஸ். தனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் எண்ணத்தை விட்டு வேலையை நோக்கி ஓடுபவர்கள் பார்த்திங்கன்னா ஒயிட் செஸ்னட்டு. எண்ணத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக இவங்களுக்கு வந்து எவ்வளவு வேலை கொடுத்தாலும் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கேன்சர் கட்டிங்களெல்லாம் வெட்டி எடுத்து போயிடுறாங்க பார்த்திங்களா, அப்போ திரும்ப வரும் இல்லையா, அதே மாதிரி வந்து இவங்க வந்து எண்ணத்துக்குள்ளே வந்து திரும்ப போயிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஆற்றல் வந்து இவங்களுக்கு அதிகமாக செலவாயிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம் பார்த்திங்கன்னா எனர்ஜி பிளாக்கு, ஒயிட் செஸ்னட் பார்த்திங்கன்னா எனர்ஜி லாக்கு. செஸ்னட் பட் வந்து வெறித்தனமான செயலில் வந்து ஒரே தவறை செய்யக்கூடியவங்க வந்து செஸ்னட் பட்டு. ஒயிட் செஸ்னட் பார்த்திங்கன்னா வெறித்தனமான ஒரே எண்ணம் வந்து திரும்ப வந்து பிரச்சனைக்குள்ளாக்குவது. அடுத்து வரக்கூடிய ரெட் செஸ்னட் பார்த்திங்களா, மற்றவங்களுக்கு வந்து ஏதேனும் நடந்துடுமோ அப்படின்னு வெறித்தனமாக மற்றவங்களோட நலனில் வந்து அக்கறை செலுத்துகிறவங்க இருக்கிறது வந்து இந்த ரெட் செஸ்னட்டு. இந்த 3 மலர்களிலுமே பார்த்திங்கன்னா அந்த வெறித்தனம் அப்படிங்கிறது வந்து வரும். முழு தன்மை அதாவது குணத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்நிலையில் எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பேரமைதியை வந்து கிடைக்க பெற்றவங்களாக இவங்க மாறிடுவாங்க. முழு தன்மையில் உறுதியான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எண்ணியதை எண்ணியவாறு பிரபஞ்சம் கொடுக்க இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணத்தை வெல்வதற்கு இந்த மலர் நம்ம எடுத்துக்கணும். எண்ணத்தால் எண்ணமற்ற நிலைக்கு எடுத்து செல்லும். அமைதியில் இருக்கிறோம் அப்படின்ற தெரியாத ஒரு அமைதியான ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படும். சலனமற்ற நிலை, அதாவது நிற்சலனம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் வந்து உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்ய வைப்பது தான் ஒயிட் செஸ்னட். இந்த மலரை வந்து வீட்டை சுற்றி தெளிக்கும் போது வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராது. குழப்பம் இல்லாதவங்களாக இவங்க ஆகிடுவாங்க. ஆகவே பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக ஈர்க்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணமும் கூட வந்து புனிதமானது தான். அப்சர்வேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் லைஃப் அப்படின்னா
எண்ணத்தில் உள்ளதை கவனித்து முழுமையான ஈடுபாட்டோடு நம்மளோட வாழ்க்கையை நாம் எதை எப்படி செய்யணும் அப்படின்னு க்ஷண நேரத்தில் முடிவெடுக்கக்கூடியவங்களாக இவங்க வந்து மாறிடுவாங்க. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது மனமற்ற நிலையிலிருந்து மனம் கடந்த நிலையில் பிரபஞ்ச மனமாக சிந்திக்க செய்யக்கூடியதாக இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய முழுமையான அனுபவத்தை பெற இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த மலரை எடுத்துக்கும் போது வந்து என்னை பற்றியும் என்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்குமா இந்த மலர். சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணத்தை தெரிந்து கொள்ள இந்த மலர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் வந்து எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது மற்றவங்களோட நிலையை வந்து நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னும் டாக்டர் பாஸ் சொல்கிறாரு. நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள் பொய்யானது அப்படின்னு உணர செய்யக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. இவன் வாயிலா பூச்சி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ஒரு சிலர், அவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். உடலில் வந்து தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய வேலைகளில் வந்து தடை ஏற்படும் போது இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். காலத்தில் நடக்க வேண்டியது நடக்கலை அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். மூளை வந்து நல்லா இலகுவாக லேசாக இருக்கணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைய தேர்வு இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்னா மறுநாள் வந்து அவங்க வந்து அந்த படிக்கிறதுல வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் போய் திரும்ப வந்து நம்ம போன இதில் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே அந்த எண்ணம் வந்துக்கிட்டே மனக்கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது அடுத்த தேர்வுக்கு வந்து அவங்க கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. புது ஐடியாஸ் கிடைக்கணுன்னா வந்து இந்த மலரை எடுக்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து நம்ம அந்த ஐடியா வந்து எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட பேரமைதியிலிருந்து அந்த புது ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்குமா. ஒரு புக்கு எழுதுகிறோம் அப்படின்னா ஒயிட் செஸ்நட் போட்டு எழுதுறீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகமாக அது அமையும். இப்போ நாம் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறந்து ஒரு குழந்தையாக நம்மளை இருக்க செய்யக்கூடிய ஒரு மலர் தான் இது. ஏன்னா கற்றுக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம தலை மட்டும்தான் தெரியும், உடல் தெரியலை அப்படின்னா அந்த மூளை செயல்பாடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக. அப்போ நம்ம ஒயிட் செஸ்நட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இவங்க வந்து வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கொடுக்குற ஒரு தீர்வை வந்து வேறு எந்த ஒரு மனிதர்களாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு நான் ரெமெடி கொடுக்குறேன் ஆனால் அது வேலை செய்யுது, ஆனால் எனக்கு நான் ரெமெடி எடுக்கும்போது எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா நாம் வந்து நமக்கு தேர்வு செய்யும் விதம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதா அமையும்னு சொல்லி டாக்டர் பாஸ் சொல்கிறாரு. சின்ன வயசுலேயே வந்து பார்வை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். தியானத்தின் போது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, அதாவது எண்ணமற்ற நிலையில் நான் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தால் இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்சியாக ஒரு சிலருக்கு வருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மலர் எடுக்கும்போது அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அது அப்படியே அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். யதார்த்தமான எண்ணங்களில் யதார்த்தமான செயல்பாடுகளில் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. எல்லாவற்றையும் பற்றியும் சரியான தகவலை வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த ஒயிட் செஸ்நட்டோட முழு தன்மையாளர்கள் இருப்பாங்க. நைட்டு வந்து நிறைய தடவை நான் வந்து யூரின் போகிறேன், இதனால் எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கும்போது அவங்க நல்லா நிம்மதியாக எந்த எண்ணமும் இல்லாமல் அதாவது இது நீங்கள் எண்ணங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சிறுநீர் கூட வந்து திரும்ப வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். அதனால் எந்த ஒரு விஷயமும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம ஒயிட் செஸ்நட் கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து யாராவது அந்த நரன்னு பல்ல கடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது தொந்தரவு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னாங்க கூட இந்த மலரை எடுக்கும்போது அந்த தொந்தரவுகள் நின்று போயிடும். திரும்ப இல்லைன்னா விட்டு வரக்கூடிய காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம சளிக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், சளிக்கு, இருமலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மருந்து 38 மலர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அது வந்து ஒரு அஞ்சரை பெட்டின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அஞ்சரை பெட்டி இருந்தாவே வேறு வைத்தியமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி இந்த 38 மலர்களும் இருக்கும்போது நீங்கள் வெளியில் வேறு எதுக்காகவும் போக வேண்டியதே கிடையாது.
நான் வந்து இதை தான் அதனால தான் நான் இந்த குடும்பத்துக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா அதில் இருக்கிற மலர்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சரியாக போயிடும். அது தலைவலியா, காய்ச்சலா, இல்லை வந்து பேதியா, வாந்தியா, இல்லை இப்போ காய்ச்சலா, இல்லை இருமலா, சளியா, இது மாதிரி நீங்கள் எது சொன்னீங்கனாலும் அதில் அது மருந்து இருக்கும். 38லையும் இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எப்படி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ காய்ச்சலுக்குன்னு நம்ம ஒரு ரெமெடி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. காய்ச்சலுக்கு ஒரு மிமோலஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். சரியாயிடுச்சு, திரும்ப வருது. அப்போது அந்த மிமோலஸ் கூடயே நம்ம ஒயிட் செஸ்னட் கொடுக்கணும். ஏன்னா திரும்ப வருதுன்ற அந்த எண்ணத்தில் இருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் சளி பிடிச்சாலோ, காய்ச்சல் வந்தாலோ, இல்லை வயிற்றால போனாலோ நின்றுடுது, ஆனால் திரும்பி 2 நாள் கழித்து வருது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ஒயிட் செஸ்னட் நீங்கள் என்ன ரெமெடி எடுக்கிறீங்களோ அது கூட வந்து ஒயிட் செஸ்னட் கொடுக்கணும். இப்போது நம்மளுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும், சரியாக போயிடும். நம்ம மருந்து சாப்பிட்ருப்போம், அது அலோபதியாக கூட இருக்கலாம், ஆனால் சரியாக போயிருக்கும். பட் திரும்ப அது நம்ம வந்து சாப்பிடும்போது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்பி இருமல் வர மாதிரி இருக்கும். இது திரும்பி காய்ச்சல் வந்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும், இல்லை சளி பிடிச்சவங்களுக்கு சளி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப வருது. அதாவது ஒன்ஸ் வந்துட்டால் பரவாயில்ல, திரும்பியும் ஒரு அந்த பேட்டர்ன் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் ஒயிட் செஸ்னட் அந்த என்ன மாதிரி எடுக்கிறோமோ கூட ஆட் பண்ணும்போது டக்குன்னு அது ஸ்டாப் ஆகிடும். பேய் பிடிச்சவங்க, இந்த சாமி ஆடுறவங்க, இந்த மந்திர விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறவங்க, அவங்களுக்குள்ளே உள்ள தொந்தரவுகள், அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல், நுரையீரல் பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் நம்ம கொடுக்கலாம். நம்மை சுற்றி வந்து ஒரு கெட்ட நாத்தம் வருது, ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுதுற மாதிரி எனக்கு தோணுதுன்னா கூட இந்த மலர் எடுக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே மாறிடும். மூளைக்கு வந்து அதிகமாக வேலை கொடுப்பவங்க இருப்பாங்களே, இந்த ஐடியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மூளைக்கு தான் நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம ரெமெடி கொடுக்கும்போது ஒயிட் செஸ்னட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டு விலாவரியாக ஒரு சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கணும். யாரோ வந்து பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை என்னை கூப்பிடுறது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் நல்லா யூஸ் ஆகும். நான் முதல்லையே சொல்லியிருக்கேன், இது எல்லா மலர்களுமே அமானுஷ்யம் தான். இதெல்லாம் அமானுஷ்யமான ஒரு விஷயம் தானே. ஸோ இந்த மலர் வந்து அமானுஷ்யத்தில் கூட வரும். ஒரே பாடத்தில் வந்து திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க பார்த்திங்களா, திரும்பன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த விஷயத்துக்கு வந்து இந்த மலர் கொடுக்கலாம். மாயத்தோற்றத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவங்க, பிரம்மையில் வந்து மூழ்கி இருக்கிறவங்க, விரும்பத்தகாத எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது அதிலிருந்து விடுபட்டுடுவாங்க. இவங்க வந்து இந்த ஒயிட் செஸ்னட் முழு தன்மையாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்களாம். ஒழுங்கற்ற எண்ணத்தை முறைப்படுத்தக்கூடிய ஒரு மலர் இது. என்னுடைய மைண்ட் வாய்ஸை வந்து நான் கேட்குறதே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். இவங்க பேசுகிறதுல வந்து திணறல் வரும்போது, ஒரு சிலர் பேசும்போது திணறி பேசுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கூட இந்த ஒயிட் செஸ்னட் வரும். ஒரே வகையான நோய் தாக்குதலுக்கு வந்து மீண்டும் ஆளாவாங்க ஒரு சிலர். நான் முதல்ல குறிப்பிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த மலர் கொடுக்கும்போது அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதை ஒரு புக்கில் கூட ஒரு ரெஃபரன்ஸாக போட்டிருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் படித்ததில்லை அது. இந்த ஒயிட் செஸ்னட் வந்து ஒரு மருத்துவர் தான் அவர். யார் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட நோய்க்கு, நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழக்கூடிய அந்த எண்ணங்கள் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாராம், யார் பேஷண்ட்ஸ் வந்தாலும் வந்து இந்த ஒயிட் செஸ்னட்டை கூட கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான். பட் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி இப்போல்லாம் கொடுக்குறதில்ல. ஏன்னா சிங்கிளுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம போக மாட்டோம். பட் இது ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு இதை நம்ம வேணும்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். காதலில் தோல்வி அடைஞ்சவங்க பார்த்திங்கன்னா திரும்ப அந்த காதலன் பற்றியோ இல்லை காதலியை பற்றியோ நினச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் செஸ்னட் கொடுக்கணும். இது வந்து சன் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் செய்யப்பட்டிருக்குது. பசியை எடுக்கவே இல்லை, எனக்கு தூக்கமே சரியாக வரல அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். ஒரு மனிதரால் நம்மளுக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒயிட் செஸ்னட்டு. பல மனிதர்களால் நம்மளுக்கு வந்து தொல்லையாக இருக்குது அப்படின்னா வந்து அது ராக் ரோஸ். டீலேர்னிங், பேட்டர்ன் பிரேக்கிங், இதெல்லாம் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலமில் வரும்.
ரீலேர்னிங், இது 3மே வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலமில் வரும். புதிய பேட்டர்னை வந்து உருவாக்குறது, புதிதாக நம்மளை மாற்றிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒயிட் செஸ்னட்டில் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு வந்து வெர்வைன் அப்புறம் ஒயிட் செஸ்னட் 2மே எடுத்தால் தூக்கம் வந்துடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திக்கி பேசுகிறாங்க இல்லையா, திக்கி திணறி, இப்போது ஒன்றும் இல்லை, பக்கவாதம் வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒயிட் செஸ்னட்டும் வெர்வைனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திக்கி பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷாக் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா வந்து இது கூடயே நம்ம ஸ்டார் ஆஃப் பெத்தும் சேர்த்து கொடுக்கலாம். எண்ணத்தின் வலிமையை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2 மலர்கள், அது வந்து ஒயிட் செஸ்னட்டும் ஆஸ்பனும். ஸ்டார் ஆஃப் பெத்தலம் பார்த்திங்கன்னா கவரக்கூடிய ஒரு வடிவத்தில் அது இருக்கும். ஆனால் வடிவமற்ற நம்மளோட வாழ்க்கையை வந்து வடிவமாக்கும். ஒயிட் செஸ்னட் பார்த்திங்கன்னா வடிவமற்றதாக இருக்கக்கூடிய ஒரு மலர் இது, ஆனால் வாழ்க்கையை வந்து மிக லகுவாக்கக்கூடிய மலராகவும் இது இருக்குது. ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படிங்கிற மருந்தையும் ஒயிட் செஸ்னட்டையும் படுக்கும்போது நம்ம தெளிச்சிக்கிட்டு படுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டில் வந்து பொருட்கள் வந்து ஒழுங்கற்ற நிலையில் சிதறி கிடந்தால், ஒரு ஒழுங்கில்லாமல் அங்கங்கே சிதறி கிடக்குது அப்படின்னா ஒயிட் செஸ்னட்டும் பீச்சும் தெளிக்கும் போது எல்லாமே அது ஒழுங்கு நிலைக்கு வந்துடும். அது உடல் சூடு இருக்கிறவங்க வந்து இம்பேஷன்ஸும் ஒயிட் செஸ்னட்டும் எடுத்துக்கும் போது நல்லா தூக்கம் வரும். அதிர்ச்சியிலிருந்து நம்மளை வந்து விடுவிக்கக்கூடிய மலராக வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம் இருக்குது. திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் செஸ்னட்டாக இருக்குது. ஹீலர்ஸ் வந்து தங்கிட்ட வரவங்களுக்கு வந்து ஹீல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் செஸ்னட்டும் ரெட் செஸ்னட்டும் கூட வந்து ராக் ரோஸ் ப்ளஸ் வால்நட் இந்த 4 மலருமே எடுக்கும்போது அவங்க வந்து அந்த பாதிப்பிலிருந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சூட்சமமாக வேலை செய்கிற மலர்கள் பார்த்திங்கன்னா ராக் ரோஸ், அதாவது மாயாஜாலம் செய்யும்னு சொல்லியிருக்கேன் நான். ஆஸ்பன் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணும், சூட்சமமாக கண்ட்ரோல் பண்ணும். ஆஸ்பன் அப்புறம் ஒயிட் செஸ்னட் 2மே வந்து நம்ம மைண்டை வந்து சூட்சமமாக கட்டுப்படுத்தும். லிங்க்கு, அதாவது நம்ம எண்ணத்து கூட வந்து ஒரு லிங்க்கை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்னை யாரோ கண்ட்ரோல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மற்றவங்களோட மன தாக்குதலிருந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ராக் ரோஸ், ஆஸ்பன், ஒயிட் செஸ்னட்டு, ரெட் செஸ்னட்டு இதை எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மளை இணைச்சி செயல்படக்கூடிய ஒரு வல்லமை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ரெமடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இம்பேஷன்ஸும் ஒயிட் செஸ்னட்டும் போட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களோட ரெமடி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பீச்சும் ஒயிட் செஸ்னட் எடுத்துக்கொண்டு இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பீச்சும் ஒயிட் செஸ்னட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது நடந்துக்கிட்டே வரும். அப்போது நம்ம வந்து கவனமாக நல்லதை மட்டும்தான் நினச்சிட்ருக்கவங்களா இருக்கணும்னு சொல்கிறாரு. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் பாதிப்பு, கண்ணில் எரிச்சல், தலை சூடு, மன இறுக்கம், திக்குவாய், தோள்பட்டையில் வலி, மண்ணீரல் பாதிப்பு, அல்சர், கேன்சர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, எண்ணம் வந்து என்னை கவலைக்கு உள்ளாக்குது, நான் எண்ணத்தால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னால் பொறுக்கவே முடியல, என்னோடய எண்ணத்தை வந்து என்னால் பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது, என்னை வந்து யாரோ கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க, பொய் பேசுவாங்க ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நான் உண்மை பேசுகிறேன் ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்படி நடந்துக்கிட்டானே என்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தை, அப்படி சொல்லிட்டானே இப்படி நடந்துக்கிட்டானே இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடியவங்களா இந்த மலர் இருக்குது. ஒயிட் செஸ்னட் பற்றியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம்.